ஹலோ! ரம பூ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது அடுத்த பக்தர் பார்ப்போம். ராபர்ட் ஆடம்ஸ். ஆண்டு 1992. நான் சான் டியோகோவிலிருந்து லாஸ் ஏஞ்சலஸ் வழியாக பீனிக்ஸ் வரை விமானத்தில் பயணித்து கொண்டிருந்தேன். லாஸ் ஏஞ்சலிஸ் உள்ள நெரிசலான போக்குவரத்து விமான நிலையத்தில் ஒரு வயதான அமெரிக்க பெண்மணி என்னை அணுகி, "நீங்கள் இந்தியாவிலிருந்து வருகிறீர்களா?" என்று கேட்டாள். ஆமாம் என்று நான் பதில் சொன்னதும், "இன்று மாலையில் மிகவும் பக்திமான் ஒருவர் ஒரு நண்பர் வீட்டில் இந்து ஆன்மீகம் பற்றி பேசுகிறார். நான் அங்கு செல்கிறேன். உங்களை அங்கே அழைத்து செல்ல விரும்புகிறேன்" என்று மிகவும் அன்பாக சொன்னாள். "இந்த பக்திமான் பெயர் என்ன?" என்று கேட்டேன். அதற்கு அவள் ராபர்ட் ஆடம்ஸ் என்று பதிலளித்தாள். "நான் இன்று மாலை பீனிக்ஸில் ஒரு பேச்சு கொடுக்க வேண்டியுள்ளது. அதனால் என்னால் வர இயலாது. என் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள்" என்று சொன்னேன். அவள் ஏமாற்றமடைந்தாள். ஆனால் ஒரு அழகான நபராக அவள் சொன்னாள், "நீங்கள் வர முடியாமல் போனதற்கு வருந்துகிறேன். அவருடைய சில பேச்சுக்களின் டிரான்ஸ்கிரிப்டுகளை உங்களுக்கு வழங்க நீங்கள் என்னை அனுமதிப்பீர்களா? அவற்றை உங்களால் பார்க்க முடியுமா?" பீனிக்ஸ் விமானத்தில் நான் படிக்க தொடங்கிய அச்சு பிரதிகளை அவள் கொடுத்தாள். முதல் பக்கமே என் கவனத்தை ஈர்த்தது. எழுத்து பிரதிகளில் ஒட்டிக்கொண்டு பரவச நிலையில் படித்து முடித்தேன். தி மவுண்டன் பாத்தில் ஆசிரியராக இருந்தேன். ஸ்ரீ பகவானின் முன்னிலையில் சுயத்தை அறிந்த பாக்கியம் பெற்ற பக்தர்கள் மீது கவனம் செலுத்துவதில் அக்கால ஆசிரியர் குழு மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தது. 1993 மற்றும் 1994 ஆண்டு அனைத்து பிரதிகளையும் அடிப்படையாக வைத்து திட்டமிட்டு இருந்தோம். முழு குழுவும் இந்த நோக்கத்திற்காக தங்கள் நேரத்தை அர்ப்பணித்துள்ளது மற்றும் சில பகுதிகளில் கடுமையான எதிர்ப்பின் போதும் இந்த விஷயத்தில் சில கட்டுரைகளை நாங்கள் சேகரித்தோம். ஞான மார்க்கம் மிகவும் கடினமானது மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கு மட்டுமே பொருத்தமானது என்று பெரும்பாலான மக்கள் கருதுவதால், சுய விசாரணையை தொடரும் இளம் மற்றும் புதிய ஆன்மீக தேடுபவர்கள் இது போன்ற அருமையான நிகழ்ச்சிகளை படித்தால் மிகவும் உந்துதல் பெறுவார்கள் என்று நான் உணர்ந்தேன். உண்மை என்னவென்றால், இது அனைவருக்கும் எளிமையான, நேரடியான மற்றும் இயற்கையான பாதையாகும். டிரான்ஸ்கிரிப்டில் ராபர்ட் ஆடம்ஸின் முகவரியை கண்டுபிடித்து, பகவானின் முன்னிலையில் அவர் எப்படி சுயத்தை அடைந்தார் என்ற விவரங்களை கேட்டு அவருக்கு கடிதம் எழுதினேன். எனக்கு ஒரு நீண்ட பதில் கடிதம் வந்தது. "நான் ராபர்ட் ஆடம்ஸ். நான் நியூயார்க்கில் 1928 பிறந்தேன். எனக்கு நினைவிருக்கும் வரை நான் தொட்டிலில் இருந்தபோது கூட சுமார் 2 அடி உயரமுள்ள வெள்ளை தாடியுடன் ஒரு மனிதர் இருந்தார். எனக்கு நினைவிருக்கிறது, ஒரு நரைத்த தாடி மற்றும் வெள்ளை முடியுடன் எப்பொழுதும் தொட்டிலின் அருகிலே அடிவாரத்தில் தோன்றுவார். குழந்தையாக இருந்ததால் அவர் சொன்னது எதுவும் எனக்கு புரியவில்லை. நான் அதை என் பெற்றோரிடம் சொன்னேன். நான் விளையாடுகிறேன் என்று அவர்கள் நினைத்தார்கள். நண்பர்களிடம் சொன்னேன். அவர்கள் என்னை பார்த்து சிரித்தார்கள். அதனால் நான் அதை பற்றி பேசுவதை நிறுத்திக் கொண்டேன்.
அந்த வயதானவர் என்னை வந்து அடிக்கடி பார்ப்பதும் நின்றது. அப்போது எனக்கு வயது 7. ராபர்ட் ஆடம்ஸ் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை என்றும் கூறினார். என்ன நடக்கிறது என்பதை அவரால் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. யாரிடமும் சொல்லவும் முடியவில்லை. அப்போது விசித்திரமான ஒன்று நடந்தது. பென்சிலோ, சாக்லேட்டோ, வயலினோ எதுவாக இருந்தாலும் கடவுள் என்ற வார்த்தையை 3 முறை உச்சரிக்கும் போது அது யாரோ ஒருவர் மூலமாக அந்த பொருள் தோன்றும். வகுப்பில் ஒருவருக்கு பென்சில் தேவைப்பட்டால் என்று அவர் தெரிந்து கொண்டால் 3 முறை கடவுள் என்று உச்சரிப்பார். பென்சில் அங்கு தோன்றும். அங்கு யாருக்கு அது தேவைப்படுகிறதோ அந்த நபரிடம் அந்த பென்சிலை எடுத்து கொடுப்பார். இது அவரது தேர்வு நேரத்திலும் நடந்தது. கூட அவருக்கு படிப்பில் ஆர்வம் இல்லை. பரீட்சையின் போது அவர் கடவுள் என்று 3 முறை உச்சரிப்பார். பதில்கள் அங்கே தோன்றும், அவர் முன் தோன்றும் மற்றும் அவர் அவற்றை பார்த்து எழுதுவார். இப்படிதான் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றார். அவர் தயாராகாத கணித தாளை எழுதும்போது அவர் அதையே செய்தார். வினாத்தாளை அவர் முன் வைத்து 3 முறை கடவுள் என்று உச்சரித்தார். பதில்கள் எப்போதும் போல் தோன்றும் என்று அவர் எதிர்பார்த்தார். ஆனால் என்ன நடந்தது என்பது முற்றிலும் வித்தியாசமானது. அறை முழுவதும் சூரியனை விட 1000 மடங்கு வெளிச்சம், ஒளியால் நிரம்பியது. அது ஒரு அழகான, சூடான மற்றும் பிரகாசிக்கும் வெளிச்சமாகும். அறையில் உள்ள அனைத்தும் மற்றும் அனைவரும் வெளிச்சத்தில் மூழ்கினர். குழந்தைகள் அனைவரும் துகள்களாக மாறினார்கள். நானும் அந்த வெளிச்சத்தில் மூழ்கினேன். பின்னர் நான் உணர்வுடன் ஒன்றிணைத்தேன். இது முற்றிலும் வேறுபட்ட அனுபவம் ஆகும். நான் உடல் அல்ல. என் உடலாக தோன்றியது உண்மையானது அல்ல. நான் ஒளியை தாண்டி தூய்மையான பிரகாசத்திற்கு சென்றேன். அந்த உணர்வு ஆனேன். என் தனித்துவம் தூய்மையான மற்றும் முழுமையான பேரின்பத்தில் இணைந்தது. நான் விரிந்து பிரபஞ்சம் ஆனேன். அந்த உணர்வு விவரிக்க முடியாததாக இருந்தது. இது முழு மகிழ்ச்சி மற்றும் முழுமையான மகிழ்ச்சி, ஆனந்தம் கிடைத்தது. அடுத்த பகுதியில் தொடரும். நன்றி, வணக்கம். ரமா புப்போட்டு.